நீ மயக்கத்தோட சிலுக்குடா. லம்பாடி முண்டை உனக்கு தெரியும். பீர் மாமா வாங்க. பறவைலாம் வந்துருச்சு. அதனால என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அலலோ சோ அலலோ 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 சோ அலலமே அலலோ அப்போ என்ன பண்ணிக்கிறீங்க? இந்த மாதிரி இன்ன வரைக்கும் என்ன ஒண்ணா சோ
மூட மாட்டேங்கிற? ஒரு பறவைகள் கூட போக மாட்டேங்குது. என்ன காரணம்? எந்த குறை இருந்தாலும் யாரு கடன் இருந்தாலும் என்ன இடம்? வேல்மேரி சார். கேள்வி என்றால் யாகம். முனிவர்கள் பல கண்டிப்பா யாகம் செய்யக்கூடிய இடம். வணக்கத்துக்குரிய பெரியவர்கள் வந்து விட்டால் வணங்கி விட்டு என்னை அழைக்க வேண்டும். அண்ணே போகலாமா? சோ 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 இந்த புட்டச்சி காலையில கூட அடி வாங்கிட்டு புடுங்குற பார்த்து புடிக்கிட்டு வா. உன்னைய தாண்டி இப்போ உள்ள வச்சு புடுங்க போறேன். ஆத்தா இதே மாதிரி உட்காந்துருங்க. உண்மை இப்போத்தான் ஞாபகப்படுத்தினாப்புல. இந்த வரக்கூடிய நாரதர் என்கிட்ட பல இடத்துல இவருக்கு எனக்கு சரியான போட்டி வந்திருக்கு. சிங்கப்படுத்திருக்காரு உன்னைய சின்னலக்கல்ல. யார் சொன்னது? அந்த போட்டிக்கு இன்னும் விட தெரியல. அது இந்த மேடையில் விடலாமா? விடலாம்னு சொல்றாலும் கம்முன்றுங்க, விடக்கூடாதுன்னு சொல்றாலும் கை தட்டுங்க. வேணாம்ட்டார். முடிஞ்சா நாரதரா இல்லை பப்புனா இதுதான் இப்போ போட்டி வர போகுது. உன்னைய சந்திச்சுட்டு அப்புறம் சந்திக்கணும். என்னையே தானே முதல்ல வரணும். என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தானே என் தங்கச்சி பேசி ஜெயிச்சுட்டு நான் பேசணுமா பேசக்கூடாது நீ கை தட்டுற வச்சுதான் இருக்கு. வா முண்டை உள்ளையா எப்படி சொல்றாரு பாத்தியா? இங்கனக்குள்ளே உனக்கு ஒரு கேள்வியை வச்சுட்டு போறேன். நான் வந்ததுக்கு அப்புறம் அந்த கேள்விக்கு நீ பதில சொல்லிட்டு போ. கேள்வியா? ஆமா. அப்புறம் வா முண்டைன்னு கேக்குறாருல சொல்லியா? வா முண்டைன்ட்டில நீ எத்தனையோ கோயிலுக்கு போறீல்ல. கோயிலுக்கு போனா ஒரு மாம்பழம், ஒரு ஆப்பிள் பழம், ஒரு சப்போட்டா பழத்தை வச்சு நீங்க சாமியை கும்பிடலாம். சப்போட்டா பழமா? தேங்காய், வாழைப்பழம் இதை வச்சு சாமி கும்பிட்றாங்கல்ல. அதை நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு விளக்கத்தை சொல்லணும். அதை வச்சு கும்பிட்றாங்கன்னு அதுக்கு நீ விளக்கத்தை நான் வந்ததுக்கப்புறம் நீ சொல்லி ஆகணும். அதே மாதிரி உன்னால் முடிஞ்ச கேள்வி நீ வெளியே வச்சு சொல்லு. நான் வெளியே வரல உனக்கு பதில் அளிச்சுட்டு போகிறேன். செல்ல பார்த்து சொல்கிறேன். செல்லையா? இல்லை அப்படி கூட நீ சொல்ல வேணாம், நேரிலே வச்சு கேளு. உரகசயனா சரணம் என உலகில் தருணம். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. உரகசயனா சரணம் எனதுலமிகு தருணம். ஓம் நமோ நாராயணா. உலகளந்த மரதியகளை இது பல உலகளந்த மரதியகளை இது வரங்கொடுத்த நாரா நளின பாதா இதயமா. ஓம் நமோ நாராயணா. உலகளந்து ஒரு துயர்களை நிறவே, உலகளந்து ஒரு துயர்களை நிறவே வரம் கொடுத்த நாதா நளின பாதா இதயனா. ஓம் நமோ நாராயணா. உரகசயனா சரணம் எனதுலமிகு தருணம். ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா, நாராயணா. உக்கிரம் முற்றிடும் மரக்கரை சக்கரம் வெட்டுடன் சமரித்திடும். ஓம் நமோ நாராயணா. உக்கரம் முற்றிடும் மரக்கரை சக்கரம் பெற்றுடன் சங்கரித்திடும். ஓம் நமோ நாராயணா. உக்கிரம் முற்றிடும் மரக்கரை சக்கரம் வெட்டுடன் சமரித்திடும். ஓம் நமோ நாராயணா. உரகசயனா சரணம் எனதுலமிகு தருணம். ஓம் நமோ நாராயணா. மச்ச குர்மவதார வாமனனே பத்து லட்சது பேர் கொண்ட நாயகனே. மச்சக்கூர் அவதார வாமனனே பக்த ரட்சக பெயர் கொண்ட சோதரனே. அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா. அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா. அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா. பச்சம் மிகுந்தே உள்தல் பச்சமிகிந்தே உண்டன். பச்சம் மிகுந்தே உள்தல் பதமே தொழுமிதமே என உரைத்திடவே. உரகசயனா சரணம் எனதுலமிகு தருணம். ஓம் நமோ நாராயணா. நாராயணா. ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. நாராயணா. ஓம் நமோ நாராயணா. ஹரி ஓம் நமோ நாராயணா. பரவரத்திலே பரம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே
சிவத்திலே சக்தி தோன்றி, சக்தியிலே நாதம் தோன்றி, நாதத்திலே விந்து தோன்றி, விந்துவிலே சதா சிவம் தோன்றி, இப்படி படைப்பு தொழிலை என் தந்தையாகப்பட்டவர் மேற்படுகின்ற பொழுது இப்பிறவியில் கலகப்பிரிய நாரதாயன நாமத்தோடு என்னை படைத்தார். ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் என்னுடைய சிரமாகப்பட்டது 1008 சுக்குநூறாக வெடிக்க வேண்டும் என்று எனது அண்ணன் தக்கன் கொடுத்த சாபம். அப்படி இருக்க குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய இந்த ஐவக நிலங்களிலே இன்றைக்கு நான் வந்திருக்கக்கூடிய இந்த இடமோ குறிஞ்சி நீளம். இந்த குறிஞ்சி நிலத்திலே குடிகொண்டிருக்கக்கூடியது யாரு அப்படின்னா முருகப்பெருமான். அப்படி இருந்துட்டாலும் எல்லாவற்றிற்கும் யாரு அப்படின்னா விநாயகப் பெருமான். அழல்வோம், வழிவினைப்போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம், புகா துயரம் போம், நல்ல குணம் அதிக மாமருணை கோபுரத்தில் விட்டிருக்கும் அந்த விநாயகப் பெருமானை கை தொழுத கால் என்ற கவிக்கு இணங்க இதுவரையிலும் நமது கழகத்திற்கு ஏதேனும் ஒரு வழியாகப்பட்டது கிடைக்கவில்லை. அப்படி கழகத்திற்கு வழி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கணபதியை வணங்க வேண்டும். அப்படிங்கிறதுனாலே அந்த செல்வ கணபதியை வணங்கிவிட்டால் நமது கழகத்திற்கு கண்டிப்பான முறையிலே ஒரு வழியாகப்பட்டது கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே அந்த செல்வ கணபதியே எங்கள் குழு சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் குழு சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் குழு சித்தி விநாயகனே, சிவகுலதவ கொழுந்தே, சிவகுலதவ கொழுந்தே, என்னை இங்கு சீருடன் ஆள்பவனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. ஆதிக்கும் காரணனே, பிள்ளை முக ஆனந்த பூரணனே, ஆதிக்கும் காரணனே, பிள்ளை முக ஆனந்த பூரணனே, பீமனை திருத்தி வைத்து அழ்வாழ் விமோசனம் தந்தவனே, அந்த பீமனை திருத்தி வைத்து அன்பாள் விமோசனம் தந்தவனே, செல்வ கணபதியே எங்கள் குழு சித்தி விநாயகனே. நல்ல தோசைகளில் எல்லாம் உடல் நிற்கும் பல்லவ கணபதியே, நல்லதோர் செயலில் எல்லாம் உடன் நிற்கும் வல்லமை கணபதியே, பிள்ளையாரே கணேசா மும்மூர்த்திக்கும் பெரியவனே நேசா, அந்த பிள்ளையாரே கணேசா மும்மூர்த்திக்கும் பெரியவனே நேசா, செல்வ கணபதியே எங்கள் குழு சித்தி விநாயகனே, சிவகுலதவ கொழுந்தே, சிவகுலதவ கொழுந்தே, என்னை இங்கு சீருடன் ஆள்பவனே, செல்வ கணபதியே எங்கள் குழு சித்தி விநாயகனே, சித்தி விநாயகனே. ஆகவே அப்பேற்பட்ட அந்த விநாயகப் பெருமானை இந்த இடத்திலே வணங்கிவிட்டாலும் அற்புதமான இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வனத்திற்கு உள்ளே யாராவது இருக்கத்தான் வேண்டும். உள்ளே ஏதாவது கேட்குமா சத்தம்? என்ன சோ? ஆஹா, ஆளோலம் சோ, ஆளோலம் சோ, ஆளோலம் சோ என்ற அற்புதமான கானம். இந்த கானம் கேட்டவுடன் ஓம் 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 என்று உச்சரிப்பது போல ஆளோலம் என்னும் கானம் இசைத்து சோ சோ என குரல் கொடுத்து பறவைகளை விரட்ட பாடுவதே நமது யாழ் இசையிலும் மேலாக காது நிற்கிறதே. அப்படிங்கிறதுனாலே இந்த சொல் பதத்தை இசைத்தவள் யாரு அப்படின்னா வள்ளியாகப்பட்டவள். என்ன காரணம் அப்படின்னா ஆதியில் முருகப்பெருமான் கொடுத்த வாக்கு அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்தார். இங்கு நாரதராக நடித்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி தண்டியநேந்தலைச் சேர்ந்த செந்தில்குமரன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாகவும் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எனக்கும் என்னை போன்ற கலைஞர்களுக்கும் மலர் மாலையும் கைத்தறி ஆடையும் அணிவித்து பெருமை சேர்த்த விழா கமிட்டியார்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் உளமகிழ்ந்த நன்றி 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 கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது கலை பணியை உங்கள் முன்பு இனிதே சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஆதியில் முருகப்பெருமான் கொடுத்த வாக்கு அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்தார். அமிர்தவள்ளியை தெய்வயானை என்ற பெயரிலே திருப்பரங்குன்றத்திலே வைத்து திருமணத்தை முடித்து விட்டார். இளையவள் சுந்தரவள்ளி ஆகப்பட்டவள் இந்த இடத்திலே அந்த முருகப்பெருமான் நினைத்துக் கொண்டு ஆளோலும் சோ என்று காவல் என்று காத்துக் கொண்டிருக்கிறாள். எது எப்படியோங்க இந்த இடத்துல அந்த முருகப்பெருமானுக்கும் இந்த வள்ளி பிள்ளைக்கும் திருமணத்தை முடிச்சு வச்சிட்டு நம்ம தலத பிச்சா போதும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சிரமாகப்பட்டதை காப்பாற்றுவது பெருங்கொண்ட விஷயமாக இருந்துட்டாலும் வந்த இடத்துல தக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே இந்த இடத்திலே இச்சா சக்தி, கிரியா சக்தி, யோக சக்தி, ஞான சக்தி, பராசக்தி, அந்த சக்தி இல்லையே நமக்கெல்லாம் ஏது புத்தி அப்படிங்கிறதுனாலே அந்த ஆதி பராசக்தியை கண்டு கையில் கொண்டு வந்தேன் மலர் ஒன்று செய்து விட்டேன் அம்மனுக்கு தொண்டு. இன்று இந்த இடத்தில் நிச்சயம் கழகம் உண்டு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பார்க்கின்ற பொழுது அந்த அம்மனை வணங்க வேண்டும் என்பதாலே தந்திர நன்ன நன்ன தந்திர நன்ன நன்னா தந்திர தந்திர தன்ன தந்திர தந்திர தன்ன தந்திர தந்திர தன்னத்தா அம்மங்கோவி கீழே காலே அன்னவகள் மேற்காலே அம்மன் கோயில் கிழக்காடே அன்னவயல் மேற்காடே நம்ம ஒரு நடுவாளே நிக்குதடி அடியே நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி. நம்ம ஒரு நடுவாடே நிக்குதடி அடியே நாட்டு சன நம்ம கண்டு சொக்குதடி. அம்மங்கோவி கீழே காலே அன்னவயல் மேற்காடே தூக்கணாங்குருவியெல்லாம் தானறிஞ்ச பாசையிலே தூக்கணாங்குருவி எல்லாம் தானறிஞ்ச பாசையிலே தூக்கணாங்குருவிகள்லாம் தானறிஞ்ச பாசையிலே முக்கோடு மூக்கு வச்சு முணு முணுன்னு பேசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முணு முணுன்னு பேசையிலே மழைய திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும். மழைய திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும். மானோ காத்திருக்கு மஞ்ச காணி விளைஞ்சு வரும். அம்மன் கோயில் கிழக்காடே அன்னவயல் மேற்காடே நம்ம ஊரு நடுவாளே நிக்குதடி ஆடியே நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி. தந்தன தந்தன தந்தானா தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தந்தன தந்தானா தந்தன 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 தந்தனா. அங்காள அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா அங்காள அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா ஆகிற பாட்டுக்கவ அடியெடுத்து கொடுப்பாளே. 1000 பாட்டுக்கவ அடியெடுத்து கொடுப்பாளே. சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் கொடுத்தா சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் முடிச்சா சங்கீதம் படிக்க சொல்லி சாரீரம் கொடுப்பாளே. அம்மன் கோவி கிழக்காலே அன்னவகள் மேற்காலே நம்ம ஊரு நடுவாளே நிக்கிதடி அடியே நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி அடியே நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி சொக்குதடி சொக்குதடி. அப்பேற்பட்ட அந்த அம்மனை இந்நிடத்தில் இறங்கி விட்டாலும் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது 4 பேர் போன பாதையில் போக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் 4 பேர் மெச்ச வாழ வேண்டும் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் தன்னை 10 மாதம் 300 நாள் சுமந்து இந்த உலகத்திற்கு நம்மை முதலாக கொண்டு வந்தவள் யாரு அப்படின்னா நம்மை பெற்ற தாயாகப்பட்டவள் அன்னவளைத்தான் முதலாக வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பெத்த தாயை வணங்குறது என்ன நினைக்கிறது கூட கிடையாது. அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது 5 ரூபாய்க்கு வடை வாங்கி கொடுக்க மாட்டேன், ஆனால் இறந்த பிறகு 10,000 ரூபாய்க்கு வெடி வாங்கி வெடிப்பேன். அதே போல் உயிரோடு இருக்கும் பொழுது 1 ரூபா சோறு போட்டு கொடுக்காதவள் இறந்த பிறகு கோவிலுக்கு 4 கிடாயை வெட்டி அன்னதானம் செய்வேன். அப்போ இதில் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னா ஒருபோதும் கிடைக்காது. அதற்கு அடுத்தபடியாக யாரை வணங்க வேண்டும் அப்படின்னா தந்தை என்று சொல்லக்கூடிய அப்பாவை வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தன் 16 வயசுல வேலைக்கு போறேன் அப்படின்னா அவனுக்கு அப்பா சரியில்லைன்னு அர்த்தம். ஒருத்தன்
ஒருத்தர் 60 வயசுல வேலைக்கு போறாரு அப்படின்னா அவருக்கு பிள்ளை சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப ஒரு நல்வழியில் நடத்தக்கூடியவர் யாரு அப்படின்னா அவர்தான் தந்தையாகப்பட்டவர். 3வது இடத்துல குரு, 4வது இடத்துல தான் தெய்வத்தை வச்சிருக்காங்க. ஏன்னா இதுதான் உலகம் என்று எடுத்து காட்டக்கூடியது யாரு அப்படின்னா தந்தையாகப்பட்டவர். அந்த உலகத்திற்கு நம்மை எடுத்து காட்டக்கூடியவர் யாரு அப்படின்னா அவர்தான் ஆசான் என்று சொல்லக்கூடியவர். அதனால நம்மளுடைய நாட்டை எல்லோருமே தாய் நாடு அப்படின்னு சொல்றோம். ஆனால் முதலாக தந்தையர் நாடு என்று சொன்னது உண்டு. யார் சொன்னா அப்படின்னா தலையில் முண்டாசு கட்டிய எட்டயபுரம் மண்ணுக்கு பெருமை சேர்த்த பாரதியார் என்று சொல்லக்கூடியவர். செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு அவர் பிறந்த மண்ணுக்கு அவர் பெருமை சேர்த்தது உண்டு. அதே போல நம் நாட்டுக்கே பெருமை சேர்த்தவர் யாரு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் அந்த ராமேஸ்வரத்திலே பிறந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இவர்கள் எல்லாம் மனிதன் கிடையாது, மனிதனாக பிறந்த தெய்வம். அதனால தான் பாருங்க, அன்னவர்கள் இன்றைக்கு மறைந்து விட்டாலும் அன்னவர்களுடைய புகழாகப்பட்டது இந்த மண்ணை விட்டும் சரி மக்கள் மனதை விட்டும் சரி என்றைக்குமே மறையாது அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. ஏன்னா உலகத்துல கருவறை அப்படிங்கிறது 2 இடத்துல மட்டுமே உண்டு. முதல் கருவறை எங்க இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு தெய்வம் இருக்கக்கூடிய இடம், அதுக்கு பேரு கருவறைன்னு பேரு. 2வது கருவறை எங்க இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணினுடைய வயிற்றில் உண்டு கருவறை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த கருவறையில நல்விதமான ஒரு குழந்தையை சுமக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா அது பெண் இனத்திற்கு மட்டுமே உண்டு அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப பாருங்க, இந்த மண்ணில் தாயாகப்பட்டவள் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு ஜீவனுமே இந்த மண்ணில் தவழ முடியுமா அப்படி கேட்டால் ஒருபோது முடியவே முடியாது. பாருங்க, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை என்பதே இல்லை. அப்படி குழந்தை என்பதே இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லா தெய்வத்தினுடைய ஆலயத்திற்கும் சென்று எல்லா தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டினாங்க, அம்மா எங்களுக்கு குழந்தை இல்லை, உங்களுடைய அருளாலே ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தெய்வத்தை கிட்ட போய் வேண்டிய பிறகு நீண்ட நாள் கழித்து தெய்வத்தினுடைய அருளால் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது. என்ன குழந்தை அப்படின்னா அங்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. அப்படி ஆண் குழந்தை பிறந்து தக்க பருவம், அதாவது திருமணம் முடிக்கக்கூடிய வயது வந்து விட்டது. அப்படி திருமணம் முடிக்கக்கூடிய வயது வந்த பிறகு பெத்தவங்களுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, ஆஹா நம்ம பையனுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய வயசு வந்துருச்சு, நல்ல ஒரு பெண்ணை பார்த்து தனது பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணாங்க, ஒரு உலகமெல்லாம் தேடி நல்ல ஒரு பெண்ணை பார்த்து தனது பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அப்படி திருமணம் பண்ணிய உடனே வீட்டுக்கு வந்தா பாருங்க மருமக அப்படின்னு வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைத்த உடனே அப்பதான் கணவனை பார்த்து சொன்னாலாம், எங்க இந்த வீட்டில் ஒன்றும் உங்க அம்மா இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும், நல்ல முடிவா எடுங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்த மருமக சொல்ல, அப்பதான் கணவன் கேட்டேன், அம்மா எங்க அம்மாவை என்ன பண்ண சொல்ற அப்படின்னு, உங்க அம்மாவை கொண்டு போய் அனாதலத்துல சேர்த்துட்டு வாங்க அப்படின்னு மனைவியாகப்பட்டவள் சொல்லு. அப்பதான் கணவன் சொன்ன, பெத்த தாயை கொண்டு போய் ஒருபோதும் நான் அனாதலத்துல சேர்க்க மாட்டேன், வேற ஏதாவது நீ சொல்லுமா நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு அடுத்தபடியாக மனைவி சொன்னா, சரிங்க உங்க அம்மாவை கொண்டு போய் நீங்க அனாதலத்துல சேர்க்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு திண்ணை இருக்கு பாருங்க, அந்த திண்ணையில தான் உங்க அம்மா தூங்கணும், அந்த திண்ணையில தான் உங்க அம்மா இருக்கணும், இதுக்கு நீங்க சம்மதிக்கல அப்படின்னா எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு அவ சொல்ல, அப்பதான் பாருங்க காமமாகப்பட்டது அவனுடைய கண்ணை மறைத்து விட்டது, மனைவியுடைய சொல்லை கேட்கும் காலகட்டம் வந்து விட்டது அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணா, ஒரு பாயின் தலகாணி எடுத்துட்டு போய் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திண்ணையில வச்சுட்டு அப்பதான் பெத்த தாயை பார்த்து சொன்னானா, அம்மா இனிமேல் நீங்க வீட்டுக்குள்ள வர வேண்டாம், உங்களுக்கு வேண்டியது எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு தாயை பார்த்து சொல்ல, அப்பதான் தாயை சொன்னாலாம், அடே மகனே இனிமேல் நான் எங்க இருந்தா என்னடா, நீ நல்லா இருந்தா போதும்டா, அதான் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பாருங்க, அப்ப இப்படியெல்லாம் நடந்த பிறகு திண்ணையில படுத்தா பாருங்க மாமியா, அவளும் வயதாகி பாட்டியாக இறந்து போயிட்டா. இறந்து போனவளை கொண்டு போய் நல்ல முறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்படி அடக்கம் பண்ணிய பிறகு அவ படுத்த இடத்துல பாயின் தலகாணி அப்படியே இருந்துச்சான். அப்பதான் பாருங்க, இவங்களுக்கு ஒரு பிறந்த ஒரு பையன் 10 வயது பையன் அந்த பாயின் தலகாணி போய் எடுத்து மடிச்சுக்கிட்டு இருந்தானா. அப்படி மடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்பதான் இவங்க அம்மா சொன்னாலாம், அடே அந்த பாயின் தலகாணி உங்க பாட்டி படுத்தது, அவளே இறந்து போயிட்டா, இப்ப எதுக்குடா அந்த பாயின் தலகாணி மடிச்சுக்கிட்டு இருக்கு, அதை மடிச்சு கொண்டு போய் வீசுடா ரோட்டுல அப்படின்னு இவங்க அம்மா சொல்ல, அப்பதான் அந்த 10 வயசு பையன் சொன்னானா, அம்மா இந்த பாயின் தலகாணி பாட்டி படுத்தது அப்படிங்கிறதுக்காக மடிச்சு சுருட்டி ரோட்ல போட்டுற கூடாது, இதை மடிச்சு பத்திரமா வச்சிருக்கணும். ஏன்
இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது உனக்கு தேவைப்படும் அப்படின்னு அவன் சொன்னான். ஏன்னா விதை ஒன்று போட்டால் அவரை ஒன்று முளைக்குமா? முளைக்காது. எந்த விதை போடுறோமோ அந்த விதை தான் முளைக்கும். அப்போ போடக்கூடிய விதை வந்து நல்விதமான விதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. நன்றி நன்றி நன்றி. ஏன்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அப்போ நல்லதை செய்தோம் என்று சொன்னால் நல்லது கிடைக்கும், தீயது செய்தோம் என்று சொன்னால் தீயவையே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. அதான் சொல்லுவாங்க, மனிதன் போடக்கூடியது மனக்கணக்கு, இறைவன் போடக்கூடியது விதி கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனிதன் போடக்கூடிய மனக்கணக்கில் இருந்து யாரும் தப்பித்து விடலாம், ஆனால் இறைவன் போடக்கூடிய விதி கணக்கில் இருந்து ஏன்னா இறைவன் போடக்கூடிய விதி கணக்கில் இருந்து யாரும் தப்பவே முடியாது. அதே போல இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று அப்படின்னு கவிஞர்கள் வந்து அன்றைக்கு பாடலாகவே பாடி வைத்ததும் உண்டு. அதே போல ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலைமை சொந்தமடா அப்படின்னாங்க. இன்னைக்கு ஆறடி நிலமெல்லாம் யாருக்கும் கிடையாது அப்படின்னு உள்ளதல்னா போதும், கைவிடி சாம்பலை வெளியே தள்ளிடும். அது அவன் சாம்பலா இல்லை அடுத்தவன் சாம்பலான்னு கூட தெரியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சு எத்தனை அப்படின்னா 21,600 மூச்சு. ஒரு நாளிகைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சு எத்தனை அப்படின்னா 360 மூச்சு. அப்போ ஒரு மனிதன் இருக்கும் அப்படின்னா இத்தனை கோடி மூச்சு தான் அப்படிங்கிற கணக்கு உண்டு. அத்தனை கோடி மூச்சு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா தன் உயிராகப்பட்டதை யமனாகப்பட்டவன் எடுத்து சென்று விடுவார். ஏன்னா இந்த உடம்பு அப்படிங்கிறது ஒரு வாடகை வீடு மாதிரி. இந்த வாடகை வீட்டில் உயிர் வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு போகும், அதுதான் வாழ்க்கை. அதுங்களை பார்த்தா அடே அப்பா எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், நான் அங்கே போய் அதை செய்வேன், இங்கே போய் இதை செய்வேன் அப்படின்னு. ஏன்னா மனிதன் என்று சொன்னாலே மிக மிக ஆணவம் படைத்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு எப்பொழுது ஆணவம் அதிகமாக வரும் அப்படின்னு கேட்டால், இவன் ஒருவன் இடத்திலே செல்வங்கள் அதிகமாக சேர்கின்றதோ அவன் இடத்திலே ஆணவம் அதிகமாக சேர்ந்து விடும் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. இப்படிதான் பாருங்க, ஒருத்தங்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு, லட்ச லட்சமா பணம் இருக்கு அப்படின்னு ஒருவன் ஆணவத்தோடு இருந்தான். அப்படி ஆணவத்தோடு இருக்கின்ற பொழுது அப்பதான் எதிர வந்த ஒருத்தர் கேட்டாரு, தம்பி உங்ககிட்ட அதிகமாக பணம் இருக்கு அப்படிங்கிறதுனாலே நீ ஆணவத்தோடு இருக்கையே இந்த பணத்தை வைத்து உன்னால எதை வாங்க முடியும் அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் அவன் சொன்னான், ஐயா இந்த பணத்தை வச்சு எதையும் வாங்க என்னால முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு அடுத்தபடியாக அவர் கேட்டார், எப்பா இந்த பணத்தை வச்சு எதையும் வாங்க என்னால முடியும் சொல்றீல, அதே பணத்தை வைத்து தாய் பாசத்தை வாங்க முடியுமா என்று கேட்டார். திகைத்து போனான், முடியாது. சரி அதே பணத்தை வைத்து தாய் பாலை வாங்க முடியுமா என்று கேட்டார். மீண்டும் திகைத்து போனான். என எவராலும் எவ்வளவு பணம் கொடுத்தும் தாய் பாலையும் தாய் பாசத்தையும் ஒருபோதும் வாங்கவே முடியாது. அப்ப இந்த பணத்தை வைத்து நீ எதைத்தான் வாங்குவ அப்படின்னு கேட்ட உடனே அதற்கு அடுத்தபடியாக அவன் சொன்னான், பாருங்க ஐயா இந்த பணத்தை வைத்து இந்த மண்ணை வாங்க என்னால முடியும் அப்படின்னு சொன்னான். இங்க மட்டும் கிடையாது, எல்லா இடத்திலையுமே இந்த மண்ணை நான் வாங்கி போட்டிருக்கேன், இந்த மண்ணு எனக்கு சொந்தம், இந்த மண்ணு எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அப்பதான் இந்த மண்ணாகப்பட்டது அந்த மனிதனை பார்த்து சொன்னது, என்னடா மனிதா என்னமோ அங்க மண்ணை வாங்கி போட்டிருக்கேன் இங்க மண்ணை வாங்கி போட்டிருக்கேன் என்று சொல்லி பேசிக்கிட்டு இருக்கையே, என்னை நீயாடா வாங்கி போட்டிருக்க? உங்க பாட்டனை நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன், உங்க அப்பனை நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன், அடுத்து இன்னைக்கோ நாளைக்கோ உன்னை நான் தாண்டா வாங்கி உள்ள போட போறேன் அப்படின்னு இந்த மண்ணாகப்பட்டது சொன்னது. அதான் சொன்னாங்க, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, கடைசியில எது வெற்றி பெறும் அப்படின்னா இந்த மண் தான் வெற்றி பெறும். அதே போல மண்ணோடு போராடி வெற்றி காணக்கூடியவன் இந்த உலகத்தில் உண்டா அப்படின்னு கேட்டால் எவருமே கிடையாது. ஏன்னா இந்த மண்ணில் பிறந்த மனிதனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. ஏன்னா பிறப்பு என்பது தெரியும், இறப்பு என்பதும் தெரியும். ஆனால் எப்ப எந்த ஒரு சூழ்நிலையில் மனிதன் இறப்போம் அப்படிங்கிறது மட்டும் யாருக்குமே தெரியாது. அதனால சொன்னாங்க சிவ ரகசியம் அப்படின்னு. அதை போல இந்த மண்ணில் பிறந்த மனிதனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஒன்று மட்டும் தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லையோ, மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லையோ. இனிய குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகின்றான். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகின்றான். வனத்தில் வாழும் பறவையை போல் வானில் பறந்து திரிகின்றான். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு
ஒன்று மட்டும் தெரியவில்லை. ஓ கொள்ளும் பாம்பில் கொடும்பை சத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான். குள்ளநரி போல் தந்திரத்தாள் குடியை கெடுக்க புரிந்து கொண்டான். கொள்ளும் பாம்பின் கொடும் விஷத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான். குள்ள நரி போல் தந்திரத்தாள் குடியை கெடுக்க தெரிந்து கொண்டான். வனத்தில் வாழும் பறவையை போல் மனத்தில் வாழ தெரிந்து கொண்டான். வனத்தில் வாழும் பறவைகள் போல் மனிதன் வாழ தெரிந்து கொண்டான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான். வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. ஒன்று மட்டும் தெரியவில்லை. ஹலோ அண்ணே, கொஞ்சம் வாலிமைனே குறைஞ்சிருச்சுனே. ஹலோ 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 இது நல்லா இருக்கு. ஆகையினாலே இந்த மண்ணில் பிறந்த மனிதனாகப்பட்டவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு புறமாக ஒன்றாகப்பட்டு தெரியாமல் இருந்து விட்டாலும் அதே போல பாருங்க, இந்த மண்ணில் பிறந்த மனிதனாகப்பட்டவன் இந்த மண்ணாகப்பட்டதை தோன்றுகின்ற பொழுது இந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய புழுவாகப்பட்டது அப்படியே வெளியில வந்து எட்டி பார்த்தது. வெளியில வந்த புழுவாகப்பட்டதை எடுத்து அந்த மனிதனாகப்பட்டவன் தூண்டில ஏற்றி அந்த தூண்டில வந்து அப்படின்னு ஒரு குளத்துக்குள்ளே வீசினான். அப்ப அந்த மீனுக்கு புழுவுக்கு ஆசைப்பட்டு மீனாகப்பட்டு தூண்டில வந்து மாட்டிக்கொண்டது. அப்ப தூண்டில் போட்டவனுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா மீன் கிடைத்தது. அந்த மீனுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா புழு கிடைத்தது. அந்த புழுவுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்ப இந்த மண்ணுக்குள்ள வரக்கூடிய அனைத்துமே அந்த புழுவுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. இப்படிதான் பாருங்க, 15 வயது இந்த மண்ணில் வாழ தகுதி உடையவன் யாரு அப்படின்னு கேட்டால் அது விவசாயி என்று சொல்லக்கூடிய ஒருவன் மட்டுமே இந்த மண்ணில் வாழ தகுதி உடையவன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா உழவு இல்லையேல் உணவு இல்லை, உணவு இல்லையேல் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையேல் உலகமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எங்க இருந்து துவங்குகின்றது அப்படின்னா அது விவசாயி என்று சொல்லக்கூடிய ஒருவன் கிட்டதான் துவங்குகின்றது. அதான் சொன்னாங்க விவசாயி நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஏன்னா இந்த உடலையே வந்து தாங்கக்கூடியது எது அப்படின்னா அதுதான் முதுகு தண்டுவளம் என்று சொல்லக்கூடியது. அதே போல இந்த உலகத்தையே தாங்கக்கூடியவன் யாரு அப்படின்னா அவன் தான் விவசாயி என்று சொல்லக்கூடியவன். அதே போல இப்படிதான் ஒரு 15 வயது சிறுவன் அப்படி 15 வயசுல பள்ளிக்கு சென்று படிக்காமல் அவன் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு பெரியவர் கேட்கிறாரு, தம்பி உன்னைய பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி தெரியுது, என்ன படிக்கிற அப்படின்னாரு. அப்பதான் 15 வயசு பையன் சொன்னான், ஐயா நான் படிக்கலைங்கய்யா விவசாயம் பார்க்கிறேன் அப்படின்னா. விவசாயம் பார்க்கறியா? ஏண்டா படிக்க வேண்டிய வயசுல பள்ளிக்கு போய் படிக்காமல் இப்படி விவசாயம் பார்க்கிறேன்னு சொல்றையே இது தவறு இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்பதான் 15 வயசு பையன் கேட்டான், சரிங்கய்யா என்னை படிக்க சொல்றீங்கல்ல, நான் படிச்சு என்ன செய்ய அப்படின்னா. படிச்சு என்ன செய்ய அப்படின்னா படிச்சு நல்ல ஒரு உயர்ந்த வேலைக்கு போகலாம்ல அப்படின்னாரு. சரி உயர்ந்த வேலைக்கு போய் என்ன செய்ய அப்படின்னா கை நிறைய சம்பாதிக்கலாம்ல அப்படின்னாரு. சரி கை நிறைய சம்பாரிச்சு என்ன செய்ய அப்படின்னா ஆசைப்பட்டதை வாங்கி வயிறார சாப்பிடலாம்ல அப்படின்னாரு. அப்பதான் அந்த 15 வயசு பையன் சொன்னான், ஐயா நான் மட்டும் படித்து உயர்ந்த வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சு நான் ஒருவன் மட்டும் வயிறார சாப்பிட்றத பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உலகமே வயிறார சாப்பிடுற வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சின்ன பையன் சொன்னேன். அதான் சொன்னாங்க சிறியவர்கள் எல்லாம் சிறியவர்கள் அல்ல, பெரியவர்கள் எல்லாம் பெரியவர்கள் அல்ல, சிறியவர்களும் பெரியவர்கள் ஆகலாம், பெரியவர்களும் சிறியவர்கள் ஆகலாம். காரணம் அவங்க நடந்துக்கிற தன்மையை பொறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல பாருங்க, இறைவன் மனிதர்களை படைக்கின்ற பொழுது எல்லா மனிதனுக்குமே ஒரு நோயை கொடுத்து தான் படைத்தான். அது என்ன நோய் அப்படின்னா அதுதான் பசி என்ற ஒரு நோய். அதான் சொன்னாங்க பசி பிணி அப்படின்னு. பிணினா என்ன? நோய் என்று பொருள். அப்ப அந்த நோய்க்கு உண்டான மருந்து யாருக்கிட்ட உண்டு அப்படின்னா அது விவசாயி என்று சொல்லக்கூடிய ஒருவன் கிட்ட மட்டுமே உண்டு. அதே போல பாருங்க, அந்த விவசாயி வீட்டில் ஒரு பெண்மகளாகப்பட்ட விருந்து விட்டால் திருமணம் ஆகாத பெண்களாக இருக்கட்டும், திருமணம் ஆன பெண்களாக இருக்கட்டும், ஏன்னா எந்தெந்த பெண்ணை எங்கெங்க பொட்டு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு
கணக்கு உண்டு. ஏன்னா திருமணம் ஆகாத பெண்கள் வந்து 3 இடத்துல பொட்டு வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. திருமணம் ஆன பெண்கள் வந்து 5 இடத்துல பொட்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எங்கெங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டால், திருமணம் ஆகாத பெண்கள் வந்து உச்சந்தலை என்று சொல்லக்கூடிய இந்த உச்சிக்குழியில வைக்கணும் முதல் பொட்டு, 2வது நெற்றியில வைக்கணும், 3வது தொண்டக்குழியில வைக்கணும். இது வந்து திருமணம் ஆகாத பெண்கள் வைக்கக்கூடிய இடம். திருமணம் ஆன பெண்கள் வந்து 5 இடத்துல வைக்கணும் அப்படின்னாங்க. அவங்க எங்கெங்க அப்படின்னா, அவங்களுமே முதலாக உச்சந்தலை என்று சொல்லக்கூடிய இந்த உச்சிக்குழியில வைக்கணும். 2வது திருமணமான பெண்கள் வந்து உச்சியை வகுந்து எடுத்து இந்த இடத்துல வைப்பாங்க. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா சீமந்த ரேகை அப்படின்னு அதுக்கு பேரு. அப்ப 3வது வைக்கக்கூடிய இடம் நெற்றி, 4வது தொண்டக்குழி, 5வது தன்னுடைய கணவன் கட்டிய மாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய அந்த தாளிகளை வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இங்கெல்லாம் வைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஏன்னா முதலாக வைக்கக்கூடிய இடம் உச்சந்தலை என்று சொல்லக்கூடிய உச்சிக்குழி. அப்ப இங்க வைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுடைய தலை உச்சிக்குழியில வந்து குடிகொண்டிருக்கக்கூடியவள் யாரு அப்படின்னா கங்காதேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டவள். ஏன்னா பெண்ணுக்கு அழகு கூந்தல், ஆனா முகத்துக்கு அழகு என்ன அப்படின்னா அதுதான் பொட்டாகப்பட்டது. அந்த கங்காதேவியினுடைய முகத்திற்கு அழகு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உச்சந்தலை என்று சொல்லக்கூடிய உச்சிக்குள்ளே வைப்பதற்கு இதுதான் காரணம். 2வது வைக்கக்கூடிய இடம் சீமந்த ரேகை, இந்த இடத்துல வைப்பாங்க அப்படின்னு திருமணம் ஆன பெண்கள். அங்க வைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, உடலை வந்து சரிபாதியாக பிரித்து பிறந்த வீட்டுக்கு பெருமையும் புகுந்த வீட்டுக்கு புகழையும் 2 குடும்பத்தினுடைய மானத்தையும் கட்டி காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல வைப்பது. 3வது வைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா நெற்றியாகப்பட்டது. இங்க வைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நெற்றிக்கண்ணு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டால் இன்றைக்கு சிவன் கிட்ட உண்டு. ஆனா முதலாக நெற்றிக்கண்ணு யாருக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆதிபராசக்தி கிட்டே உண்டு. அப்ப அந்த நெற்றிக்கண்ணாகப்பட்டதை பார்வதியாகப்பட்டவள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய கணவனுக்கு புடுங்கி கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கின்ற பொழுது அந்த கண்ணை புடுங்கி இடத்துல பள்ளமாகப்பட்டது வந்தது, குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தமாகப்பட்டது வெளிவந்தது. அன்றைக்கு பார்வதியாகப்பட்டவள் அந்த குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தத்தை நிறுத்துவதற்காக செந்தூரத்தை வச்சாங்க எங்க நெற்றியில. இன்னைக்கு நம்ம நெற்றியில பொட்டு வைப்பதற்கு இதுதான் காரணம். 4வது இடம் எது அப்படின்னா தொண்டக்குழியில் வைக்கணும் அப்படின்னு. இங்கே வைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு நேரத்தில் ஆழகால விஷத்தை உண்டவன் யாரு அப்படின்னா சிவனாகப்பட்டவர். அந்த விஷமாகப்பட்டது உடலுக்குள்ளே போயிராமல் அப்படின்னு தொண்டக்குழியை பிடிச்சது யாரு அப்படின்னா பார்வதியாகப்பட்டவள். அப்ப விஷமாகப்பட்டது தொண்டையிலே முடிச்சாக நின்று கொண்டது. அதனாலதான் ஆண்களுக்கு தொண்டையில முடிச்சு இருக்கும், பெண்களுக்கு தொண்டையில முடிச்சு இருக்காது. அப்ப 4வது இடம் தொண்டக்குழியில பொட்டு வைப்பதற்கு இதுதான் காரணம். 5வது இடம் எது அப்படின்னா, தன்னுடைய கணவன் கட்டிய மாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய அந்த தாலியில வைக்கணும் அப்படின்னு. அங்க வைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, தன் கணவன் வந்து நீண்ட ஆயுளாக இருக்க வேண்டும், நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும், என்றைக்குமே சுகம் என்று சொல்லக்கூடிய இன்பத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த இடத்துல வைப்பதற்கு. அப்ப பாருங்க, ஒவ்வொரு பெண்ணுமே வந்து வைக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற கணக்கு உண்டு. அதனாலே இந்த இடத்திலே இந்த நல்லவர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எனது உள்ளமாகப்பட்டது எவ்வாறு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா, அப்படியே அந்த நல்லவர் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்று வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதிற்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் இந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா.
நல்லவர்க்கெல்லாம் இந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தாள் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தில் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. அத்தா மஞ்ச சேலை அந்த 3 அக்காவும் என்னதான் பேசுறீங்க தெரியலையத்தா, பூரா உள்ளூர் தானே, உங்கள் பஞ்சாயத்தை காலைக்கு கூட பேசிக்கலாம்ல. ஏத்தா ஏத்தா பூரா உள்ளூர் தானே, நீங்களாம் காலைக்கு கூட பேசலாம்ல. இருக்கட்டும், ஏன்னா எல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக திருவிழா வைக்கிறது. திருவிழாவில் பேசலாம், தவறு இல்லை. ஒரு நாடகம் இருக்கும்போது பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை நாங்கள் பார்க்குறதா நாங்கள் பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாம் நன்மைக்கு. அதை போல் இன்னிடத்தை பார்க்கின்ற பொழுது இப்படிதான் பாருங்க, ஒரு மனிதனாகப்பட்டவள் என்றும் இல்லாமல். இப்போ நான் பெண்களுக்காக எவ்வளோ விஷயம் சொன்னேன் கேட்டீங்களா? ஏத்தா பெண்களுக்காக எவ்வளோ விஷயம் சொன்னேன் கேட்டீங்களா? உங்களெல்லாம் அந்த பெண்களை கேட்குறேன். அதே போல் பாருங்க, ஒரு தாயாகப்பட்டவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது சொல்லுவாங்க, ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது அவளுக்கு மறு ஜென்மம் அப்படிம்பாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு மனிதன் வந்து 45 அளவு யூனிட் தான் வலியை தாங்க முடியும். 46 அளவு யூனிட் வலி வந்துருச்சு அப்படின்னா அவங்க வலியை தாங்க முடியாமல் இறந்து போயிடுவாங்க. ஆனால் ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அவளுக்கு எவ்வளவு வலி வலிக்கும் அப்படின்னா 45 அளவு யூனிட்ல இருந்து 52 அளவு யூனிட் வரைக்கும் வலிக்கும். அந்த வலி வந்து மரணத்திற்கும் அப்பாற்பட்ட வலி. அப்ப அந்த வலியை தாங்கி அந்த குழந்தையை அவள் பெற்றெடுக்கிறா அப்படின்னா அதுதான் அவளுக்கு மறு ஜென்மம். அதான் அதுக்கு பேர் வச்சாங்க பிரசவம் அப்படின்னு. பிரசவம்னா என்ன? பிற என்பது வேறு, சவம் என்பது வேறு. சவம்னா பிணம்னு அர்த்தம். அந்த வலியை தாங்க முடியாமல் அன்னவள் இறக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறத அறிந்தான் தமிழன். அதனால தான் அதற்கு பேரு பிரசவம் அப்படின்னு வச்சாங்க. அப்ப அந்த குழந்தையை வந்து நல்விதமாக பெற்ற பிறகு அதே குழந்தையை தொட்டில போட்டு தாலாட்டு பாடுவாங்க. தாலாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பலவிதமான தாலாட்டு உண்டு. ஆனா இப்ப நடைமுறையில் உள்ள ஒரு தாலாட்டு என்ன அப்படின்னா ஆராரோ ஆரிதரோ அப்படிங்கிற ஒரு தாலாட்டு இப்ப நடைமுறையில் உண்டு. ஆனா உண்மையான தாலாட்டு என்ன? ஆராரோ ஆரிதரோ அப்படிங்கிறது உண்மையான தாலாட்டா? உனக்கு பாட தெரியுமா தாலாட்டு? ஏத்தா தாலாட்டு பாடுவீங்களா? அந்த அந்த ஆத்தா பாடும், மஞ்சள் சேல ஆத்தா பாடும், பாடிட்டு தானே இருக்கீங்க. இப்ப உண்மையான தாலாட்டு என்ன? ஆராரோ ஆரிதரோ அப்படிங்கிறது உண்மையான தாலாட்டா? கிடையாது. உண்மையான தாலாட்டு என்ன அப்படின்னா யார் யாரோ, யார் உயிர் யாரோ. அதாவது போன ஜென்மத்தில் நீ யாரோ நான் யாரோ, இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு தாயாரோ நான் உனக்கு மகனாரோ அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் யார் யாரோ யார் உயிர் யாரோ அப்படின்னு தாலாட்டு அன்னைக்கு பாடுனாங்க. ஆனால் இன்னைக்கு காலப்போக்கில் எல்லாமே மாறிவிட்டது. ஏன்னா பழசுக்கும் புதுசுக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்க்கணும் அப்படின்னா நிறைய மாறிவிட்டது. ஏன்னா ஆதி காலத்தில் நமது கிழவி காலத்தில் வயதான பாட்டன் உணவு உட்கொண்ட பிறகு மனைவியாகப்பட்டவள் என்ன செய்வாங்க? ஆகா நம்ம கணவர் சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு வெத்தலை பாக்க மடிச்சு கொடுத்தாங்க. என்னைக்கு? அன்னைக்கு. இன்னைக்கு புருஷன் சாப்பிட்ட பிறகு பொண்டாட்டி எடுத்து கொடுக்குறா. எது? அதே மாத்திரை. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 மாத்திரை, சாப்பிட்டதுக்கு பின்னாடி 2 மாத்திரை. ஏன்னா உணவே மருந்து என்று வாழ்ந்தது அந்த காலம். ஆனால் மருந்தே உணவாகி விட்டது இந்த காலம். ஏன்னா அன்றைக்கு ஒரு நோய் இருந்துச்சு அப்படின்னா நோய்க்கு உண்டான மருந்தை கண்டுபிடிச்சாங்க அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு நோயவே விதவிதமாக கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ விட்டா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா என்று சொல்லக்கூடிய நோய், ஆனால் மறுபடியும் கிளம்புதுங்கிறாங்க. எங்கிட்ட இருக்கட்டும். ஏன்னா அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு தெரியுமா? தமிழனுக்கு மட்டுமே உண்டு. காரணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு நோயும் எதிர்க்கக்கூடிய தன்மை தமிழனுக்கு உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் பாருங்க, ஒருவன் வந்து சோகமா போய்கிட்டு இருக்காரு. அப்ப ஒருவர் கேட்கிறாரு, எப்பா என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப சோகமா போய்கிட்டு இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். அப்பதான் சொன்னேன், ஐயா என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னா. ஏண்டா தலையெழுத்துன்னு சொல்றமே, தலையெழுத்து அப்படின்னா தலையில எழுத்து உண்டா அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா தலையெழுத்து எல்லாமே சொல்றோம்ல நம்ம சாதாரணமா, என்ன பண்றது எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்றோம்ல, தலையில எழுத்து உண்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா பிரம்மனாகப்பட்டவள் படைக்கின்ற பொழுது கையில் இருக்கக்கூடிய எழுத்தாணியை வைத்து அந்த பிண்டத்தில் 4 அச்சுப்பதிவு செய்வார். முதல் அச்சுப்பதிவு என்ன அப்படின்னா, நீ மனிதனாக பிறக்க வேண்டுமா அல்லது பறவையாக பிறக்க வேண்டுமா அல்லது மிருகமாக பிறக்க வேண்டுமா? அப்ப நீ மனிதனாகத்தான் பிறக்க வேண்டும். அப்ப முதல் அச்சுப்பதிவு நீ மனிதனாக பிறக்க வேண்டும் அப்படிங்கிற முதல் அச்சுப்பதிவு. இரண்டாவது அச்சுப்பதிவு என்ன அப்படின்னா, நீ இன்னாருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் அப்படிங்கிறது இரண்டாவது அச்சுப்பதிவு. மூன்றாவது அச்சுப்பதிவு என்ன அப்படின்னா, நீ இன்னாரை திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது மூன்றாவது அச்சுப்பதிவு. நாலாவது அச்சுப்பதிவு என்ன அப்படின்னா, நீ இப்படித்தான் இறக்க வேண்டும். இந்த 4 மட்டும்தான்
தலையில் இருக்கக்கூடிய எழுத்தாகப்பட்டது. மற்ற எல்லாமே கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறுபட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல இந்த மண்ணில் பிறந்த மனிதன் எது வேண்டுமானாலும் இருந்தும் இல்லாமல் வாழ்ந்து விடலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒன்று என்ன அப்படின்னா அதுதான் பணமாகப்பட்டது. இந்த பணம் இல்லை என்று சொன்னால் இந்த மண்ணில் எந்த ஒரு மனிதனுக்குமே மதிப்பே கிடையாது. அதான் சொன்னாங்க காசா லேசா லேசா காசா. கடைசியில அந்த காசா லேசா அப்படின்னா காசை முன்னுக்கு வச்சான், கடவுளை பின்னுக்கு வச்சான். பணக்காரனுடைய மகன் செலவாளி, செலவாளியினுடைய மகன் கடனாளி, கடனாளியினுடைய மகன் பொறுப்பாளி, அந்த பொறுப்பாளியினுடைய மகன் தான் பணக்காரர். அதே போல உலகத்தில் உள்ள எல்லோருமே பொறுப்பாக இருந்தோம் அப்படின்னா ஏழை அப்படின்னு யாருமே கிடையாது. ஏன்னா இறைவன் எல்லா மனிதர்களுக்குமே ஒரு வாய்ப்பு கொடுப்பது உண்டு. கொடுக்கிற வாய்ப்புல சுதாரித்தவன் பணக்காரன், சுதாரிக்காதவன் ஏழை. இதுதான் இறைவனுடைய கணக்காகப்பட்டு அதனால எல்லாரும் சுதாரிப்பா இருந்து பிழைச்சிக்கங்க, அவ்வளவுதான். அதனால அந்த பணம் மட்டும் இருந்து விட்டால் போதுமா? மனிதனுக்கு நல்லதொரு மனமும் நல்லதொரு குணமும் முக்கியம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அதே போல அந்த பணத்தை பணபந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணபந்தியிலே குணம் குப்பையிலே பொண்ணும் பெரியாளானாலு பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளு தப்பாதே. ஒன்னும் தெரிய ஆளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை, என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவர் மனிதரில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகழ்ந்து விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உள்ளைத்தான். ஆளையாடு புகழ்வதெல்லாம் பணத்திற்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் நிகழும் உன்னைத்தான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை, ஏழ்மை நிலை வந்தாள் நேசர் யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணபந்தியிலே குணம் குப்பையிலே. ஆகவே நன்றி 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 என்ன பெத்த ஆத்தா கைதட்டி ஆத்தா அன்னைக்கு ஆத்தாக்களும் உங்களை மகிழ்ந்த நன்றி 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 கடந்த வணக்கத்துக்கு ஏத்தா. சரி நான் எதுவும் சொல்ல விரும்பல, இருக்கட்டும் உங்க விருப்பம் போல நாளுங்க. அந்த ஒரு கேள்வி கேட்டு உங்களை என்னன்னு பேசினேன். நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவன் ஏதோ ஒன்று கேட்டதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா தேங்காய் எத்தனையோ பழங்கள் இருக்கு. சரி ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் இருக்கு. ஆனா எதுக்கு தேங்காயும் வாழைப்பழத்தையும் ஓஹோ. அதாவது அதிகமாக எந்த ஒரு தெய்வத்திற்கும் எல்லா ஆலயத்திற்குமே அதிகமாக நம்ம கொண்டு செல்லக்கூடியது என்ன அப்படின்னா தேங்காய் பழம் தான் அதிகமாக கொண்டு போவான். ஏன் ஒரு கிலோ மாம்பழத்தை வாங்கிட்டு போகலாம், அல்லது ஒரு பலாப்பழத்தை தூக்கிட்டு போகலாம். எதுக்காக வாழைப்பழத்தை கொண்டு போகணும் அப்படின்னா மறுபிறவி இல்லாதது எது அப்படின்னா அதுதான் கதலி என்று சொல்லக்கூடிய வாழைப்பழமாகப்பட்டது. இப்ப ஒரு மாங்காயை சாப்பிட்டுட்டு விதையை கீழே போட்டோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு மாமரம் உற்பத்தி ஆகும். ஒரு பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு விதையை கீழே போட்டோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு மரமாகப்பட்டது உற்பத்தி ஆகும். ஆனா வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தொலியை கீழே போட்டோம்னா அதுல இருந்து ஒரு மரம் உற்பத்தி ஆகுமா? ஆகாது. அப்ப எனக்கு இந்த பிறவியே போதும்.
மறுபிறவி வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கதலி என்று சொல்லக்கூடிய வாழைப்பழத்தை கொண்டுட்டு போறது. அதே போல இந்த தேங்காயை கொண்டுட்டு போவது எதற்காக அப்படின்னா, ஏன்னா தீட்டுப்படாத நீர் இந்த உலகத்தில் எங்க இருக்கு அப்படின்னா, தீட்டுப்படாத நீர் எது அப்படின்னா அதுதான் தேங்காய் தண்ணீர்ல தேங்காய்க்குள்ள இருக்கக்கூடிய நீராகப்பட்டதுல வந்து எப்பொழுதும் தீட்டு என்பதே படாது. காரணம் என்ன அப்படின்னா, அது யாருடைய அம்சம் அப்படின்னா சிவனுடைய அம்சம். ஏன்னா சிவனுக்கு எத்தனை கண்ணு அப்படின்னா 3 கண்ணு. அதே போல தேங்காய்க்கு எத்தனை கண்ணு அப்படின்னா 3 கண்ணு. சிவனுடைய தலையில இருக்கிறது என்ன, ஜடாமகுடம் என்று சொல்ல. என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அவன் வச்சு இப்ப வந்துருஇல்லைங்க. நான் அப்புறம் உள்ள போயிட்டு நினைச்சுக்குவேன். அவன் என்ன சொல்ல தெரியுமா, நான் கேட்ட கேள்விக்கு உள்ள போய் படிச்சுட்டு வந்துட்டு பதில் சொல்றாரு. படிச்சுட்டு வந்து உள்ள போய் படிச்சுட்டு பதில் இப்படி சொல்லுவேன். அதனாலதான் இப்பவே சொல்லிடுறது. அப்ப மறுபிறவி இல்ல, தேவையில்லை, வேண்டாம் அப்படிங்கிற இந்த பிறவியே போதும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கதலி என்று சொல்லக்கூடிய வாழைப்பழத்தையும் சிவனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய தேங்காயும் கொண்டு சொல்வதற்கு இதுதான் விளக்கமாகப்பட்டது. சரி, இப்ப என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான்ல, இப்ப நான் ஒண்ணு கேட்கட்டுமா? நீங்க கேட்கணும்ல. அப்புறம் அவன் யாரு அப்படின்னா காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒருவனாகப்பட்டவன். ஆமா. அப்ப காட்டுக்குள்ள இருக்கான் அப்படின்னா காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்துமே அவனுக்கு தெரியும்ல. பறவைகள், விலங்குகள், மரம், செடி, கொடி, தாவரங்கள் எல்லாவற்றையும் பற்றி அவனுக்கு தெரியும். அப்படித்தானே? தெரியுங்க. நான் கேட்கிறேன், அவர் பெரிய சிலுக்கு சாமி. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு புறா இருக்கு. சரி. ஒரு புறா வந்து பிறக்கும் பொழுது ஆணாக பிறந்தால் அது இறக்கும் வரை ஆணாகத்தான் இருக்கும். ஆமா ஆமா. பெண்ணாக பிறந்தால் இறக்கும் வரை பெண்ணாகத்தான் பிறக்கும். ஆமா, அது பிறவி அப்படித்தானே. பிறவி அதுதானே. எந்த பறவையாவது ஆணாக பிறந்து பெண்ணாக மாறுமா, இல்ல பெண்ணாக பிறந்து ஆணாக மாறுமா? மாறாதுல. மாறுமா? மாறாது. ஆனா சிலுக்கு தகுந்த கேள்வி கேக்குறீங்க. மாறாதுல. ஆனா ஒரே ஒரு பறவை 6 மாதம் ஆணாகவும் 6 மாதம் கழித்து பெண்ணாகவும் மாறும். என்ன இப்படி சொல்றீங்க? ஒரு பறவை இருக்கா? 6 மாதம் ஆணாக வாழும், பிறகு 6 மாதம் கழித்து பெண்ணாக மாறும். அப்படி ஒரு பறவை உண்டு. காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆளு தானே. அது என்ன பறவை அப்படிங்கறத தெரியுமே, அது சிலுக்கு தானே. அப்படி என்ன பறவை மாறும் அப்படிங்கறத நீங்க ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க. தம்பி வெளியே வந்து சொல்லணும். என்ன கேள்வி? என்ன கேள்வி? 6 மாதம் ஆணாகவும் 6 மாதம் பெண்ணாகவும் இருக்க பறவை மாறி மாறிக்கிட்டே இருக்கும். 6 மாதத்துக்கு ஒரு முறை மாறுபட்டு கொண்டே இருக்கும். அது என்ன பறவை? காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆளு. நேரம் செல்ல தட்டி இருப்பியா? செல்ல பாப்பறா. அதனால அது அவர் சந்திக்க விட்டாரு. அந்த சுந்தரத்தை பாடி சுந்தரம் நிறைந்து போட்டிருந்த மங்கைகள் இந்த உலகிங்கு என்றார். அந்தரம் மிகுந்தி தேவர் துந்திமி முழங்க வரும். அந்தரம் மிகுந்த தேவர் துந்திமி முழங்கி வரும். இந்திரன் வணங்கும் எங்கள் கந்த சுவாமிக்கே தகுந்த சுந்தரம் நிறைந்து ததும்பு போட்டிருந்த மங்கை உலகிங்கு வந்தால் எதற்காக வந்தால் என்று பிறகு பார்க்கலாம். அதற்கு முன்னாலே யாரோ ஒரு ஆடவர் அங்குமிங்கும் திறந்து உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் யார் என்று சந்திக்கலாம்.